ஜெய் சாயிராம். ஒன்றை பெற வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால், நினைத்துவிட்டால் இறுதி வரை போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால் வரும் விளைவுகளையோ அதில் ஏற்படும் தோல்வி பற்றியோ கொஞ்சம் கூட கவலைப்படாமல் முயன்று கொண்டே இருக்கலாம். வெற்றி ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மை வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய நம்பிக்கைக்கான பரிசு இதோ காலை வேளையில் இந்த மங்களகரமான நாளில் உன்னை தேடி வந்திருக்கிறது. ஆம் என் குழந்தையே, இது சர்வ நிச்சயமாக உனக்கானதுதான். இந்த நாள் உனக்கானதுதான். நீ கேட்டது, விரும்பியது, ஆசைப்பட்டது, நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தது எல்லாமே ஒரு சேர நடக்கும் அந்த நல்ல நேரம் இதோ வந்துவிட்டது என் பிள்ளையே. நம்பிக்கை இழக்கும் சமயத்தில் அந்த நம்பிக்கை அதிகமாக பெற வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தாலே போதும், அனைத்தையும் உன் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். வாழ்க்கையில் எப்பொழுதும் இருள் சூழாமல் நான் பாதுகாப்பேன். நான் உனக்கு கொடுக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு என் பிள்ளையே. நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து கொண்டே இரு. உனக்கான என்னுடைய அற்புதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நீ புண்ணிய ஆத்மா, என் மீது நம்பிக்கை வை. உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ என்னுடைய பொக்கிஷம். நீ என்னுடைய பிரியமான குழந்தை. என்னுடைய அனுமதியின்றி எவருமே உன்னை நெருங்கக்கூட முடியாது. நீ இது நாள் வரை இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். தைரியமாக இரு. நீ உன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களெல்லாம் நீதான் வேண்டும் என்று மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். சர்வ நிச்சயமாக இது நடக்கும், நடந்தே தீரும். உன்னை வாட்டி வதைக்கும் வலிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விரைவில் நிவாரணம் பெறப்போகிறாய். இவை அனைத்திலிருந்தும் விரைவில் உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன். உன் தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன். உன் வாழ்க்கை அழகான எதிர்காலத்தோடு பொற்காலமாகவும் இருக்கப் போகிறது. என் மேல் முழுமையாக நம்பிக்கை வை என் பிள்ளையே. நம்பிக்கையோடு உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். மனிதராக பிறந்தும் மிருக நிலைக்கு பலர் இழிந்து போகிறார்கள். மனிதராக பிறந்தும் மிக சிலரே தேவர் நிலைக்கு உயர்கிறார்கள். மனிதராக பிறந்தும் மனிதராக மனித பண்புகளுடன் சிலரே சராசரி வாழ்க்கை வாழ்கிறார்கள். நாம் தேவராக உயராவிட்டாலும் மிருக நிலைக்கு தாழ்ந்து போகாமல் சராசரி மனிதராக வாகிலும் வாழ வேண்டும். உடல் பஞ்சபூதங்களால் ஆனது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே. உனக்காக எனது துவாரகாவில் நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ விரைவில் வா என் பிள்ளையே. எனது தரிசனம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகிறது. நீ உன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய். அதை நான் ஆனந்தமாக கண்டு களிக்கப் போகிறேன். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் என்று வருத்தம் அடையாதே என் பிள்ளையே. உனக்காக எல்லையே இல்லாத சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தம் அற்புதம் எல்லாம் காத்திருக்கும். நிச்சயமாக உன் சாயப்பா அதை தீர்மானித்து விட்டேன். கவலைப்படாதே, அனைத்திற்கும் உன் அப்பா இருக்கிறேன் பிள்ளையே. விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து வெளிச்சம் தருவேன் உன் சாயி தேவா. உன் விருப்பத்தை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் பிள்ளையே. யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன். தாமதம் வேணால் ஆகலாம், ஆனால் தப்பாமல் அனைத்துமே உனக்கு நடக்கும். உன்னை உயர்ந்த இடத்தில் வைப்பேன் உன் சாயி தேவா. யார் ஒருவர் முழு மனதுடன் என்னை நாடி என்னையே நிலைத்திருப்பார்களாயின் அவர்களுடைய உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள வேண்டியது அவசியமே இல்லை என் பிள்ளையே. நான் இருக்கிறேன்.
உன் கஷ்டத்தை போக்க, உன் மன வலிகளை துடைக்க. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது. துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. சந்தோஷமாக இரு. நீ நிச்சயமாக உன் வாழ்வில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. முடிந்ததை நினைத்து நினைத்து எப்பொழுதும் வருந்திக் கொண்டே இருக்காதே. வருவதை நினைத்து நினைத்து பயந்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள். எதற்காக பயப்படுகிறாய்? எல்லா திசைகளிலிருந்தும் நான் உன்னை சூழ்ந்து கொண்டு நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய்? நீ எனது பிடியிலேயே எப்பொழுதும் இருப்பாய். நானே உனது தந்தை, நானே உனது தாய். அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது எதற்கு பயப்படுகிறாய்? உன் கவனம் என் மீது இருக்கட்டும் குழந்தையே. நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் உன் வாழ்நாள் முழுவதும். என் அன்பு பிள்ளையே, தூங்காத இரவுகள் பல இருக்கலாம். ஆனால் விடியாத இரவு என்று எதுவுமே இல்லை. முடியாத செயல் என்று எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். எனவே வெற்றியோடு போராடு. போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றி நிச்சயம். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவுமே உன்னில் நிலைப்பதில்லை குழந்தையே. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டிருக்கிறேன். உன் மனதை பற்றி நான் நன்கு அறிவேன். உன் செயல்களை பற்றி நான் நன்கு அறிவேன். நீ என்ன வேண்டுமோ அதை செய்வாய். எப்பொழுதும் அதை தீர்க்கமாக செய்து கொண்டே இரு. உன் மனதிற்கு மட்டும் நீ பயந்தால் போதும். உன் மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி நீ உன் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே இரு. நீ வெற்றியடைவதற்கான வழியை உன் சாயப்பா நிச்சயமாக உன் கண்களுக்கு காட்டுவேன். அந்த வழியிலேயே பயணம் செய்து கொண்டு இரு. தீராத நம்பிக்கையோடும் விடாத முயற்சியோடும் உன் பயணத்தை மேற்கொண்டு கொண்டே இரு. உனக்கு எல்லா திசைகளிலிருந்தும் உனக்கு பாதுகாவலனாக நான் வந்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் பிள்ளையே. பொறுமை, நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் போதும். இந்த உலகமே உன் காலடியில் வைத்து விடுவேன் உன் சாயிநாதா. கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் முடித்து காட்டும் சாயிநாதா. நீ விரும்பியதை தர எனக்கு ஒரு நொடி போதும். அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன் ஒரே நொடியில். பயப்படாதே. நான் இருக்கும் வரை எதற்குமே கலங்காதே என் பிள்ளையே. நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். எனது பரிபூரண ஆசிர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய், போற்றப்படுவாய். எல்லோரும் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ உன் வாழ்வில் உயருவாய். இதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. நான் இருக்கிறேன் பிள்ளையே. எதற்காக அஞ்சுகிறாய்? நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சு உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே மேலே தூக்கி விடுகிறான் என்று நினைத்துக்கொள். நாம் நிச்சயமாக நம் வாழ்வில் முன்னேறுவோம் என்ற நம்பிக்கைக்குள் எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்று தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கிறேன் குழந்தையே. விசுவாசம் நிறைந்த இதயத்தோடு என்னை ஒரு முறை நினைத்தால் போதும். சுயநலம் கருதாமல் என்னை வழிபட்டு கொண்டே இருங்கள். அப்படி இருந்தால் உன் வாழ்வில் எல்லா மங்களங்களும் நிகழும். உன் பாரத்தை நான் சுமக்கிறேன் கண்மணி. கலங்காதே. ஒன்று தெரியுமா? நேற்று செய்வதை இன்று செய்தால் அவன் பெயர் சோம்பேறி. இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவன். நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவன்தான் வெற்றியாளன். நம்பிக்கை என்பது வெற்றியோடு சேர்ந்தே வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும். இழந்த அனைத்தையும், இதுநாள் வரை இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம். நம்பிக்கை என்ற ஒன்றை இழக்காமல் இருந்தாலே போதும். அனைத்தையும் மீட்டே விடலாம். ஒன்றை உன்னால் கனவு காண முடியும் என்றால் அதை நிச்சயமாக உன்னால் செய்ய முடியும் தானே?
வாழ்க்கை என்பது பறித்து கொள்வதல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வதுதான் அந்த வாழ்க்கை. உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகப்படுத்தியும், ஓங்கிய கைகள் கீழே இறங்கிய பிறகு உன்னை உதாசீனப்படுத்தியும் கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் காலம் இதுவே. காலத்தின் கட்டாயமும் கூட. உன்னை பற்றி மற்றவர்கள் அவர்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். மற்றவர்கள் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ வேண்டும். உன்னை உதாசீனப்படுத்தியவர்களெல்லாம் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ உச்சிக்கு வர வேண்டும். இதுவே உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. அப்படி இல்லாமல் நீயாக போய் விமர்சனம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. உன்னிடம் அன்பாக பேசினாலே போதும், அனைத்தையும் கொடுத்து விடுவாய். பின் வருத்தப்படுவாய், ஏன் கொடுத்தோம் என்று. உனது நிலை தடுமாறும் சமயத்தில் யாராக இருந்தாலும் உன் அருகில் வரவே யோசிப்பார்கள். ஏன், உன் நிழல் கூட மறைந்துவிடும். கண்ணாடி போல பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்க்கை. தைரியமாக இரு. எதை இழந்தாலும் கலங்கி விடாதே. உன் துயரங்கள் அனைத்தையும் போக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக கலங்குகிறாய்? பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? என் அன்பு பிள்ளையே, எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் எல்லாம் தேவையில்லை. அன்பு மட்டுமே போதும் என் குழந்தையே. நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். என் அன்பு தங்கமே, தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கும் பொழுது, ஆனால் உன்னுடைய மனம் மட்டும் அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்ந்து விடுகிறது. என்னிடம் இருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் வந்து விளக்கத் தேவையில்லை. விளக்காமலேயே உனக்கு எல்லாமே புரியும். மனதை முதலில் அடக்க கற்றுக்கொள். அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக உன் மனதை என்மேல் திருப்பு. என்னுடைய ஆசிர்வாதத்தையும் அதிசயத்தையும் அநேகமாக நேரம் நீயே உன் கண்களாய் பார்த்திருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனக்குழப்பம் உன்னுள்? பொழுதுமே உன்னுடைய திறமையில் கவனத்தை செலுத்து. வாய்ப்புகள் எல்லாமே உன்னை தேடி வரும். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவுமே உன்னிடம் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவுமே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. குழந்தையே, உன்னுடைய தோல்வி எங்கு இருக்குது தெரியுமா? பிரச்சனைகள் வரும் பொழுது அல்ல உனக்கான தோல்வி. அதே பிரச்சனைகளை கண்டு நீ பயந்து நடுங்கி விலகும் பொழுதுதான் தோல்வி உன்னை தழுவுகிறது. உனக்கு வரும் விமர்சனங்களை எல்லாம் கடந்து சென்று விடு. அப்பொழுதுதான் உன் வெற்றிக்கான வழி உன் கண்களுக்கு தெரியும். இது நாள் வரை நீ பட்ட கஷ்டமும் அவமானம்தான் உன்னை சிந்திக்க வைக்கிறது. வாழ்க்கையை எப்படி திறம்பட வாழ வேண்டும் என்று யோசிக்கவும் வைக்கிறது. எனவே அவமானப்படும் பொழுது பயந்து விடாதே, சரிந்து விடாதே. நம் வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு என்று எடுத்துக்கொள். இந்த நிகழ்வு உன் வாழ்வில் வராமலேயே இருந்திருந்தால் நீ சிந்திக்கும் ஆற்றலை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைந்து வாழ்வில் மகிழ்ச்சி என்ற சந்தோஷத்தில் வாழ்ந்திருப்பாய். வாய்ப்பு என்ற ஒன்று இல்லாமலேயே உன் வாழ்க்கையை தவற விட்டிருப்பாய். என்னை முழுவதுமாக நம்பி என்னிடம் பிரார்த்தனை வைப்பவர்கள் மற்றவர்களுக்கு எந்த நேரமும் தீங்கு நிலைக்க மாட்டார்கள். அப்படி மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்னுடைய பிள்ளையாகவே இருக்கவே முடியாது. உன்னை யார் ஏமாற்றினாலும் கவலை கொள்ளாதே. நான் இருக்கிறேன் பிள்ளையே உனக்காக. உனக்கான பாதையை நான் மாற்றியமைக்கிறேன். தைரியமாக இரு குழந்தையே. என் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் மாற்றியமைப்பேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், மலையே உன் தலையில் இடிந்து விழும் சூழ்நிலையாக இருந்தாலும் தைரியத்தை மட்டும் கைவிட்டு விடாதே. உன்னுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தவே உன் சாயப்பா அவதரித்திருக்கிறேன். உன்னுடைய நல்ல வாழ்விற்கு உன் சாயிநாதரே பொறுப்பு. நான் இருக்கும் பொழுது எதற்காக இந்த வீண் கவலை உனக்கு? அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் பிள்ளையே. நான் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கிறேன். இனி உன் வாழ்வில் என் மாய வித்தை ஆரம்பமாகப் போகிறது. கர்வம் உள்ளவர்கள் எவரையும் என் அருகில் கூட சேர்த்து கொள்ள மாட்டேன். அடிக்கடி நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான்.
வெகு விரைவில் நீ உயர்ந்த நிலைக்கு வருவாய். நிச்சயமாக அந்த உயர்ந்த நிலைக்கு உன்னை உட்கார வைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. தர்மம் துளிர்விடும் நேரம் வந்துவிட்டது. தர்ம வழியிலேயே பயணப்பட்டால் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிச்சயம் என் குழந்தையே. அதே போல அதர்ம வழியை நீ தேர்ந்தெடுத்தால் உனக்கு நிச்சயமாக அழிவு உண்டு. உண்மையை உணர்ந்து கொள். சத்தியத்தை எப்பொழுதுமே கடைப்பிடித்துக்கொள். உன் நீண்ட தவம் நிறைவுற்றது கண்மணியே. நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். மனமகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய். நிறைவான வாழ்க்கை வாழப்போகிறாய். இதற்கு உன் சாயப்பாவே பொறுப்பு. நான் இருக்க பயமேன் குழந்தையே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் பக்தியோடும் இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் என் கைகளிலிருந்து நிரம்ப நிரம்ப பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழப்போகிறாய். நிச்சயமாக உன் வேதனைக்கு உன் மன வலிக்கு மருந்தாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என் பிள்ளையே. குழந்தையே, வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீ தேடுவது எனக்கு வியப்பாக இருக்குது குழந்தையே. நீ எங்கு போய் தேடினாலும் அது உனக்கு கிடைக்கவே போவதில்லை. ஏனென்றால் அது உன்னில்தான் இருக்கிறது. நீ மனதை நிம்மதியாக வைத்து கொண்டாலே போதும். சந்தோஷமும் நிம்மதியும் ஆனந்தமும் தானாகவே வந்து குடிக்கொண்டுவிடும் உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும். கண்மணியே, சந்தோஷம் என்பது உலகப் பொருட்களில் இல்லை, அது உள்ளத்தில்தான் இருக்கிறது. நிம்மதி என்பது நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்தாலே போதும், நிம்மதி தானாகவே வந்துவிடும். ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாலே போதும், நிம்மதி தானாகவே தென்றலாய் உன் இதயத்தை வந்து தழுவும். எனவே என் குழந்தையே, என்றைக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெளியில் போய் தேடாதே. ஏனென்றால் அது எங்குமே வெளியில் இல்லை. உன்னை மாற்றும் எல்லா மாறுதலாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது. உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே உனக்குள் பல நிகழ்வுகளை நிகழ்த்தி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைய சில வழிவகைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் சாயிநாதர் எனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டார். என்னை காப்பாற்ற யாருமே இல்லை. நான் நிர்கதியாக இருக்கிறேன். தோள் கொடுக்க கூட எனக்கு யாருமே இல்லை என்று உனக்கு வரும் வேதனைகளையும் சோதனைகள் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தான் உனக்கு கொடுத்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. பிரச்சனைகளை நான் உனக்கு கொடுக்கவில்லை. நீ கண்ணீர் சிந்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை. உன் மனம் வேதனை அடைய வேண்டும், நீ கஷ்டத்தில் தத்தளிக்க வேண்டும் என்ற நினைப்பில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை. உன் மனதை பக்குவப்படுத்தவும், வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களின் திறமையை, அவர்களின் மனோதைரியத்தை, அவர்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகவும் தான் இந்த செயல்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல. நீ இப்படி தவறாக நினைத்து கொண்டால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? எது நடந்தாலும் நன்மைக்காகவே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எதை செய்தாலும் 100 முறை யோசித்து செயல்படு. ஆனால் செய்ய ஆரம்பித்தவுடன் இது நடக்குமா நடக்காதா என்ற சிந்தனை ஒரு முறை கூட உன் மனதில் எழவே கூடாது. அதை நடத்தி முடித்து காட்டுவதுதான் நம் வேலை என்ற எண்ணம் மட்டுமே உன் மனதில் இருக்க வேண்டும். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா இருப்பேன். வழித்துணையாக வருவேன். முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் அனைத்து திசைகளிலும் உன் அப்பா உன்னில் இருக்கும் பொழுது எதற்காக இந்த பயம் உனக்கு? என் அன்பான பிரியமே, தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. பிரச்சனை ஆரம்பித்தவுடன் அதற்கான தீர்வும் விரைவிலேயே வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் பிரச்சனைக்கான தீர்வும் விரைவில் உன்னிடத்தில் வந்து சேரும்.
அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது, அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்ற சிந்தனை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். சுலபமாக நீ உன் வாழ்வில் ஜெயித்தே விடலாம். உனக்கு துணையாக அப்பா எப்பொழுதும் இருக்கும் பொழுது பிரச்சனைகளைக் கண்டு எதற்காக மனம் கலங்கி நிற்கிறாய்? இது உன் சாயின் கணக்கு. என் கணக்கு எப்பொழுதும் தப்பாகாது குழந்தையே. இவ்வளவு காலமாக நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு பிறக்கப் போகிறது. நல்ல வாழ்வு உனக்கு அமையப் போகிறது. தைரியமாக இரு. உன் கண்ணில் எப்பொழுது கண்ணீர் வந்தாலும் அதை துடைத்து உன் கஷ்டம் போக்க உன் சாயப்பா வருவேன், நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இருக்கும் என் பக்தனை எப்பொழுதும் நான் ஏமாற்றியதே இல்லை. கண்டிப்பாக வருவேன். வந்து உன் கண்ணீரை துடைப்பேன். உனக்கு வேண்டியதை அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நான் வருவதற்கான அறிகுறி உன் கண்களுக்கு நிச்சயமாக புலப்படும். இது சாய் அப்பாவின் கணக்கு. என் கணக்கு எப்பொழுதும் தப்பாகாது. உனக்கான நேரம் வந்துவிட்டது என் கண்மணியே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பயம் இனி உன் வாழ்வில் வேண்டவே வேண்டாம். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருக்கிறேன், இருப்பேன், இனியும் இருப்பேன். எல்லாம் சுபமாக நிகழப்போகிறது. உன் வாழ்வில் எப்பொழுதும் வெற்றி மட்டுமே உன்னை சூழ்ந்து கொள்ளும். அதற்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு.